Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுனா இது போல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு கப் போல ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்ல அரை கப் போல தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்ல ரவை எடுக்கறீங்களோ அந்த கப்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு நல்லா கரஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு, ஒரு 1/4 கப் போல தண்ணி ஊத்திக்கலாங்க. ஈவனா நல்லா mix பண்ணிருங்க, உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ தயிரோட அந்த ரவை நல்லா ஊறி வரணும், அப்பதான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ இது ஊறுற வரைக்கும் நம்ம மசாலா பாத்துறலாம். இப்போ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதோட ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல பொடியா நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணிரலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் ஊத்திரலாம். ஏற்கனவே நம்ம ரவையில வந்து உப்பு போட்டுருக்கோம், அதனால உருளைக்கிழங்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ரொம்பவே டிஃபரண்டாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்குங்க. இந்த மசாலா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா mix பண்ணிட்டேன். இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து பால் சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிரலாம். நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது போல ஒரு பிளேட்ல தனித்தனியா ஒரு பால் மாதிரி பிடிச்சு வச்சிரலாங்க. இப்போ ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாவு பாத்துறலாம். இப்போ மாவு பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா கெட்டியா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிரலாம். தண்ணி வந்து அதிகமா ஊத்திராதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரு அரை கப் போல தேவைப்படும். நல்லா ஈவனா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இப்போ நம்ம தோசை தவாவும் சூடா இருக்கு, நம்ம தோசை தவால ஊத்திரலாம். கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. மிதமான தீயில வச்சு நம்ம தோசை ஊத்திரலாம். இதுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிரலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஒரு வடை ஷேப்ல தட்டிரலாங்க. இப்போ இதுக்கு மேல இந்த மசாலா வச்சிட்டு ஒரு கரண்டி போல மாவு ஊத்தி இந்த ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ணிரலாம். இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் போல ஆயில் ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்திருக்கும். திருப்பி போட்டுறலாம், உங்களுக்கு நல்லா ஒட்டாம வரும். இந்த பக்கமும் வேகட்டும், ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு, வெளிய எடுத்துறலாங்க. இது போல இருக்கிற மாவுல ரெடி பண்ணி எடுத்துறலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் ரவா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெறுமனவே சாப்பிடலாம். குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா சாஸோட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி புதினா சட்னியோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.